அட்டப்படத்த பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி அடைந்து உள்ள வந்திருப்பீங்க. உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஏன் அரசு பணிக்கு படிக்க வேண்டாம் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அரசு பணி தேர்வுல என்ன கேட்க போறாங்க? கணக்கு இருக்கு, அறிவியல் இருக்கு, சமூக அறிவியல் இருக்கு. இதெல்லாம் நம்ம 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு படிச்சது தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். கணக்கு எளிமையா போட்டு பார்த்துக்கலாம். வரலாறு சொல்லி பார்த்துக்கலாம். அறிவியல் எழுதி பார்த்துக்கலாம். இப்படி எல்லாமே நம்ம செய்துக்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்பவும் சொல்றேன், நீங்க அரசு பணிக்கு படிக்காதீங்க. ஏன் ஏன் படிக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி மனசுல எழுந்தா அதுக்கான பதில் இதுதான். தமிழ் பத்தி தெரிஞ்சுக்காம, தமிழ் பாடத்தை பத்தி தெரிஞ்சுக்காம, தமிழ் மொழி தகுதி தேர்வு பத்தி தெரிஞ்சுக்காம நீங்க இந்த தேர்வை எழுதவே வேண்டாம். ஏன்னா அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. தமிழ்நாட்டுல அரசு பணி நீங்க வாங்கணும்னு சொன்னா அதுக்கு தமிழ் பாடத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். அது கடினமா இருக்கு, கடல் மாதிரி சொல்றாங்களே, தமிழ் கடல்னு சொல்றாங்களே, அவ்வளவும் படிக்கணுமா? எவ்வளவு பாடத்தை நாங்க படிக்கிறது? தமிழ் இலக்கிய வரலாறு படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி தான் நான் உங்களுக்கு விளக்க இருக்கிறேன். தமிழ் பாடம்னு சொன்னாவே என்ன மாதிரி நினைப்பாங்கன்னா, நிறைய படிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அப்படி எதுவும் இல்லை. நீங்க படிச்சு வந்த அதே பாடங்கள் தான், அதே இலக்கியம், அதே தமிழறிஞர்கள், அதே அவங்களுடைய வரலாறு தான் படிக்கணும். அதே மாதிரி இலக்கணம் குறித்து ஒருவேளை யாராவது கடினமா நினைச்சாங்கன்னா, இலக்கணம் என்பது ஒரு வகையான கணிதம். கணிதம் எப்படி நாம கத்துக்கிட்டு அதே மாதிரி கணக்குகளை செய்யறோமோ அதே மாதிரி தான் இலக்கணத்தையும் அறிஞ்சுக்கிட்டு நம்ம அதே மாதிரியான விதிகளை பயன்படுத்த போறோம். அதனால அது குறித்து பயம் நமக்கு தேவையில்லை. இதுவரை நடந்து முடிஞ்ச ஒரு 30 தேர்வுடைய வினாத்தாள்களை நாம கையில வச்சுக்கணும். இதுல கேட்கப்பட்டிருக்கிற இலக்கண கேள்விகள் என்னென்னு பார்க்கணும். பொதுவா எப்படி கேள்வியை வடிவமைக்கிறாங்க அப்படின்னா, இலக்கியம், தமிழ் அறிஞர், தமிழ் தொண்டு, இந்த பகுதியிலிருந்து ஒரு 60 முதல் 65 கேள்விகளை தேர்வு செய்யறாங்க. ஒரு 30 முதல் 35 கேள்விகளை இலக்கண கேள்விகளை வைக்கிறாங்க. இதுலயும் நம்ம என்ன முக்கியமா கவனிக்கணும் அப்படின்னா, நமக்கு கேட்கப்படுற 90 கேள்விகள் எல்லாரும் நல்லா படிக்கிறீங்க ஒருத்தங்க நிச்சயமா சரியான விடை அளிக்கக்கூடிய வினாக்களா இருக்கும். ஒரு 10 கேள்வி கடினமா இருக்கும். அந்த 10 கேள்வி தான் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கிற ஒண்ணா இருக்கும். அதுலயும் நீங்க ரொம்ப நுட்பமா கவனிக்க வேண்டிய விஷயம், நம்முடைய சக போட்டியாளருக்கு, எதிராளிக்கு எது கடினமா இருக்கிறதோ அந்த ஒன்று நமக்கு எளிமையா இருக்கணும். அப்ப நம்முடைய பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுவரை கேட்கப்பட்ட வினாக்கள்லாம் தொகுத்து எது உங்களுக்கு கடினமா நீங்க உணர்றீங்களோ அதெல்லாமே எளிமையா பார்க்கறதுக்கான முயற்சியை நீங்க கட்டாயம் செய்யணும். பொதுவா பொது அறிவு பாடத்துல வரலாறு பாடத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க 6 முதல் 12 வரை இருக்கிற பாடங்களை படிச்சீங்கன்னா 10 கேள்வி தான் அது கேட்கப்படும். சமயத்துல அதை விட குறைவா கூட கேட்கப்படும். ஆனா தமிழ் பாடப்பத்து மட்டும் அப்படி இல்லை. இலக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க எதிர்கொள்ளணும்னா இலக்கியம் முழுமையா படிச்சா போதும். இலக்கணம் நீங்க 5 இலக்கணம் படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான கேள்விகளை நீங்க எதிர்கொள்ள முடியும். தமிழ்ல இருக்க மிகப்பெரிய சிறப்பு அதுதான். நீங்க பொது அறிவு பாடத்துல கடல் மாதிரி படிக்கணும். ஆனா கேட்கப்படுற கேள்வி என்னவோ மிகவும் சொற்பமானது. ஆனா நம்ம தமிழ் பாடத்தை பத்தி மட்டும் 6 முதல் 12 வரை இருக்கிற இலக்கியங்கள், தமிழ் அறிஞர், தமிழ் தொண்டு, இலக்கணம் படித்து விட்டால் மிக அருமையாக நம்ம மதிப்பெண்ணை பெற முடியும். நம்முடைய அரசு பணியை உறுதி செய்துக்க முடியும். அதனால தமிழ் பாடத்தை பற்றிய அந்த புரிதலையும் அதோடைய முக்கியத்துவத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த முறையை நீங்க வெற்றி கனியை பறிக்கலாம். நன்றி, வணக்கம்.